ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சி தர்றதுக்கும் நல்ல கருன்னு முடி வளர்கிறதுக்கும் ஒரு எண்ணெய் தாங்க நம்ம தயாரிக்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கரிசலாங்கண்ணி எண்ணெய் தான் நம்ம இன்றைக்கி தயாரிக்க போகிறோம். கரிசலாங்கண்ணியில் 2 வகை இருக்கும். மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி 2 வகை இருக்கும். நான் இன்றைக்கி வெள்ளை கரிசலாங்கண்ணி தான் எடுத்துருக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா மருதாணி எடுத்துக்கோங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி ரோட்டோரங்களில் தண்ணி இருக்கிற இடத்துலலாம் இருக்கும். நிறைய மண் இருக்கும் ரோட்டோடு இருக்கிறதுனால. அதனால் நம்ம நல்லா இலைகளை பூரா நல்லா கிள்ளிட்டு நல்லா தண்ணி ஊற்றி அலசி உணர்த்தி வச்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே மருதாணி எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி நிறையா மருதாணி எடுத்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. கருஞ்சீரகம் எல்லா நோயும் எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்குது. மரணத்தை தவிர, ஏன்னா மரணம் கடவுள் கொடுக்கறது, அதை தவிர மற்ற எல்லா நோய்க்கும் மருந்தாகக்கூடியது கருஞ்சீரகம். அப்புறம் நல்லா 2 கொத்து நிறைய கருவேப்பிலையும் எடுத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் உதறிட்டு அதையும் இது கூட வச்சுக்கோங்க. இப்போ இந்த இலைகளை பூரா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இது போல் குறைன்னு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அரைக்கும் போதே கை பாருங்கள் எப்படி கருப்பாகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம நரைமுடி இருந்தாலும் இது சரியாயிடும். இப்போ இது போல் அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப மாவாக அரைக்க தேவையில்லை. இப்போ நம்ம இதை காய்ச்சி எடுத்துடலாம். இதை காய்ச்சறதுக்கு நான் 300 மில்லி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுடைய இலையை பொறுத்து நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 300 மில்லி தேங்காய் எண்ணெய் இதில் உடச்சி சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இலையை போடக்கூடாது. எண்ணெய் சூடாக்கிட்டு நம்ம இலையை போட்டோன்னா உடனே இலை பொரிஞ்சு கருகி போயிடும். நமக்கு அதில் இருக்கிற சத்துக்கள் கிடைக்காது. அதனால் தேங்காய் எண்ணெய் கூடயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதையும் சேர்த்துடலாம். அப்படியே சேர்த்துருங்க. சில பேர் அப்படியே அரைக்காமல் இலையை முழுசாக கூட போடுவாங்க. அது சாறு கிடைக்கிறது லேட்டாகும். நம்ம இது போல் போடும்போது சாறு நமக்கு ஈஸியாக அதில் இறங்கிடும். அதனால் இது போல் கொதப்பாக அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒட்டவளி சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இப்போ இது கூடவே நம்ம வச்சுருக்கிற கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் சேர்த்துடலாம். எப்படி கையெல்லாம் நல்லா கருப்பாக பிடிச்சிருக்குது பாருங்கள். நீங்கள் தலைக்கு தொடர்ந்து தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா இளநரைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் நரை எல்லாமே சரியாயிடும். இது கூட வெந்தயத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம். எண்ணெய் சூடாகும் போதே அந்த இலையில் இருக்கிற சாரும் சேர்த்து நமக்கு வெளியேறி கிடைக்கும். இதை அடுப்பில் ஏற்றிட்டு நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்கிறலாம். இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு கட்டாயமாக இந்த எண்ணெய் நம்ம செஞ்சு கொடுக்கணுங்க. ஏன்னா கம்ப்யூட்டர் பார்த்து படிக்கிறாங்க, ஃபோனில் பார்த்து படிக்கிறாங்க, ஒர்க் பண்ணுறது கம்ப்யூட்டரில், பாடம் படிக்கிறது கம்ப்யூட்டரில், ஃபோனில், இந்த மாதிரி பார்க்கும்போது கண்ணுக்கு அதிகமாக வேலை கொடுக்குறோம். அப்போ ஹீட் அதிகமாகி கண் எரிச்சல் அதிகமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கண் எரிச்சல், அடிக்கிற வெயிலுக்கு ஹீட்டு, உட்காந்து வேலை பார்க்குற ஹீட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண் எரிச்சல் வரும். டென்ஷனில் முடி கொட்டுறது, இது போல் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதிக ஹீட் ஆனாலே முடி கொட்டும், டென்ஷன் ஆனாலும் முடி கொட்டும். அப்போ உடம்பை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் கண்ணை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் இந்த கரிசலாங்கண்ணி ரொம்ப பலன் கொடுக்கும் நமக்கு. பாருங்கள், இது போல் நல்லா காய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் இதனால் பிரிகிற மாதிரி வரணும். அப்படியே முதல் நம்ம போடும்போது கொலன்னு இருக்கும். நம்ம காய்ச்ச பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். இப்போ இது போல் காய்ச்சி எடுத்துகிட்டு இதை நம்ம அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. முடினாலே கருன்னு கருப்பாக இருந்தால் தாங்க அழகு. சிலருக்கு முடி ரொம்ப செம்பட்டையாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது. அதுவே உங்களுக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்கும். அப்புறம் நுனி முடி வெடிப்பாகிறது, முடி அடிக்கடி ரொம்ப கொட்டிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்பு ஹீட் ஆகிறதுனால தான். இந்த முடி கொட்டுற பிரச்சனையும் கவலையும் பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்குமே இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க பார்க்குற வேலை அது போல் கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் உட்காந்து வேலை பார்க்குறது, பொழுதனைக்கு ஃபோன் நோண்டிகிட்டே இருக்கிறது, உட்காந்தே வேலை பார்க்குறது, இதனால் சூடு அதிகமாகி கண் எரிச்சல் ஆகிறதும் முடி கொட்டுறதும் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு நல்ல பயன் கொடுக்கும் இந்த கரிசலாங்கண்ணி. இது கிடைக்கிறதுமே ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம ரோட்டு ஓரங்களில் தண்ணி இருக்கிற ஓரங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குளங்குட்டை ஓரத்துலலாம் இந்த கரிசலாங்கண்ணி கிடைக்கும். எடுத்து இது போல் காய்ச்சி நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க. எனக்குமே நல்ல பலன் கொடுத்துருக்கு. முடி கொட்டுறது நின்றுருக்கு. நல்லா முடியும் கருன்னு வளர்ந்துருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நீங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் முடி கொட்டுதுன்னு கவலைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.